வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது விஜய் வைஷு எப்படி இந்த இஷ்யூக்குள்ள வந்தாங்க? அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததோ இல்ல அவங்க ரீல்ஸோ நான் பார்த்தது கிடையாது. ஒருத்தங்க வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து இவங்க பேசியிருக்காங்கன்னு காலையில நான் பார்க்கும்போது மணி 4:30 மணி. அதை வந்து பார்த்தோன்னே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ போய் பிச்சை எடுத்தோன்னே நான் யார்கிட்டையும் போய் கொலாப் வேணும் நான் கேட்கவே மாட்டேன். நான் யார்கிட்டையுமே கொலாப் போட்டது இல்லைன்னு நான் சொல்லவே வரல. எனக்கு வேணும்னா நான் கேட்டிருக்கேன். அவங்க அமௌண்ட் கேட்பாங்க. அது எனக்கும் அவங்களுக்கும் டீலிங் ஓகேனா மேம் என்னோட டிமாண்டை நான் சொல்லுவேன். எனக்கு இந்த டேட்டில் வேணும். ஏன்னா என்றைக்குமே சாரீ அமுச்சு ஒரு 10 நாளில் போட்டால் தான் அதுக்கு மவுஸ் இருக்கும். நீங்கள் 2 மாதம் கழிச்சு போட்டால் சாரீ மார்க்கெட்லேயே இல்லாத போது யார் உடுத்தினாலும் மவுஸ் போடுவோம் கேட்பாங்க. ஸோ இது 2 பேர் குறிக்கிற விஷயம். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கு தேவை ரீச், அவங்களுக்கு தேவை பேமெண்ட்டு. ஸோ அவங்க பேமெண்ட்டுக்காக பண்ணுறாங்க, நான் ரீச்சுக்காக பண்ணுறேன், பண்ணியிருக்கோம், தப்பு கிடையாது. ஆனால் இவங்களுக்கு நான் போய் கேட்குறேன். அவங்களுக்கு ப்ராடக்ட் தேவை, அவங்க தான் எங்ககிட்ட வந்து கேட்டாங்க. இவங்க எதனால் இந்த வீடியோ போட்டாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் அவங்க கூட சம்மந்தப்பட்டவங்க ஆக்ட்ரஸே என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தேவை ஃபேமு, அவங்க பிக் பாஸ்க்கு போகணும், அந்த ஃபேமுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்க, நீங்கள் அழாதீங்க, அவங்களுக்கு அதுதான் தேவை, அதை வச்சு அவங்க ஒன்று இதை ஒன்று பண்ணணும். அப்போ நான் கூல் டவுன் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு 4 மணிக்கு அந்த வீடியோ என்னை பற்றி அந்த மாதிரி யாரும் பேசினதில்லை. நான் என் மேலே தப்பு இல்லைன்னே நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். நான் எமோஷனல் கேரக்டர், நான் எமோஷனல் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறம் உட்காந்து நம்மளுக்கு எல்லாருமே சப்போர்ட். அவங்க வீடியோலே போய் பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் ஃபார் டிடி பொனேன்ஷியல் போட்டிங்கன்னா அவ்வளோ பேரும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்க பேசினதுக்காக நம்ம ஏன் ரிப்ளை பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும்?